ஹாய் கைஸ், நம்ம வந்து ஓவர் தி ஒயர் சீரீஸில் இருக்கோம். ஓவர் தி ஒயர் சீரீஸில் பேண்டிட் கேட்டகரியில் லெவல் 0லேருந்து லெவல் 8 வரையும் ஒரு லெவலில் பார்த்துட்டோம், ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். லெவல் 8லேருந்து 13 வரையும் இன்னொரு வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ பேலன்ஸ் செட் ஆஃப் லெவல்ஸ் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணிடுவோம். ஓகே, வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு அவர் வீடியோ. Level 13 to 14, the password for the next level is stored in etc/bandit/ so bandit 14 and can only read by user bandit 14. For this level you don't get the next level password but you get a private key. Okay, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா bandit 14 யூசருக்கான பாஸ்வேர்டு வந்து இந்த ஃபைல், இந்த லொக்கேஷனில் இருக்க இந்த ஃபைலில் இருக்குது. அந்த ஃபைலை ரீட் பண்ணக்கூடிய ஒரே பெர்மிஷன் பேண்டிட் யூசர் பேண்டிட் 14 கிட்ட மட்டும்தான் இருக்குது, வேறு யார்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு லாகின் பண்ணுறதுக்கு SSH கீ ப்ரைவேட் கீ கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா SSH ப்ரைவேட் கீ இருக்குது. ஸோ இதை நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கேட் கீ 14 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ப்ரைவேட் கீ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லாகின் பண்ணிடுவோம். டேக் ஐ வந்து நம்ம அந்த ப்ரைவேட் கீஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்காக கொடுப்போம். ஸோ லாகின் பண்ணிடுவோம். எஸ், நம்ம உள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து இடிசி லெவல் 14க்கான பாஸ்வேர்டு எடுத்துருவோம். etc/bandit_pass/bandit pass/bandit 14 என்று தட்டினோம்னா நமக்கு பேண்டிட் 14க்கான பாஸ்வேர்ட் கிடச்சிருச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் லெவல் போய்க்குவோம். 14 to 15. Okay, the password for the next level can be retrieved by submitting the password of the current level to port 30,000 on localhost. நெட்வொர்க்கிங் பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு விஷயம், அந்த பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். நெட்வொர்க்கை பொறுத்த வரையும் அதில் 65,535 போர்ட்ஸ் இருக்குது. அந்த அவ்வளோ போர்ட்டில் 30,000 அப்படிங்கிற ஒரு போர்ட்டில் வந்து நமக்கான ஒரு சர்வர் ரன் ஆகுது. அந்த சர்வரில் போய் நீங்கள் பேண்டிட் 14க்கான பாஸ்வேர்டை சப்மிட் பண்ணிங்கன்னா பேண்டிட் 15க்கான பாஸ்வேர்டை அது கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதை நம்ம பண்ணுறதுக்கு நம்ம நெட்கேட் அப்புறம் டெல்நெட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நெட்கேட் பார்த்துருவோம். லோக்கல் ஹோஸ்ட் இங்கே அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க, 30,000 போர்ட் ஆன் லோக்கல் ஹோஸ்ட்னு. ஸோ நெட்கேட் லோக்கல் ஹோஸ்ட் போர்ட் நம்பர் 30,000 கொடுத்து என்ட்ரு தட்டினீங்கன்னா இப்போ இது கனெக்ட் ஆகிடுச்சு. நம்ம லெவல் 14க்கான பாஸ்வேர்ட் தட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கொடுத்து கரெக்ட் லெவல் 15க்கான பாஸ்வேர்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ டெல்நெட் ட்ரை பண்ணிடுவோம். டெல்நெட் லோக்கல் ஹோஸ்ட் நம்ம பண்ணும்போது தான் பண்ண மாட்டேங்க. லோக்கல் ஹோஸ்ட் 30,000 கொடுத்து என்ட்ரு தட்டினீங்கன்னா இது கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் லெவல் 14க்கான பாஸ்வேர்டை பேஸ் பண்ணிட்டு என்ட்ரு தட்டினீங்கன்னா இங்கே ஒரு பாஸ்வேர்ட் கிடச்சிருச்சு. இதுதான் லெவல் 15ஓட. ஓகே, level 15 to 16 பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணிடுவோம். level 15 to 16 level goal, the password for the next level can be retrieved by submitting the password to the current level. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் கைஸ். இது வந்து 30,001 ஆன் லோக்கல் ஹோஸ்ட் யூஸிங் SSL என்கிரிப்ஷன். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு இந்த கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் இது வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தேன். டெல்நெட் வந்து கொஞ்சம் வளவலான்னு இருக்கும். டெல்நெட் நான் அவ்வளோக்கா பார்க்கல. நெட்கேட் மட்டும்தான் நான் போட்டு பார்த்தேன். நெட்கேட்டில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம், ஆனால் SSL என்கிரிப்ஷனுக்கான டேக் வந்து இதில் அவ்வளோக்கா இல்லை சொல்லப்போனால். ஸோ நம்ம வந்து என்கேட் யூஸ் பண்ண போகிறோம். என்கேட் நெட்கேட்டோட சிமிலர் வெர்ஷன் தான். இது கொஞ்சம் நெட்கேட்டோட லோவர் வெர்ஷன் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பழைய வெர்ஷன் அந்த மாதிரி. ஸோ என்கேட்டில் நான் அதை காமிச்சிட்றேங்க. மேன் என்கேட் கிராப் SSL கொடுத்தோம்னா இங்கே இருக்கு பாருங்கள். SSL கனெக்ட் ஆர் லெசன் வித் SSL டேக் SSLனு கொடுத்துட்டிங்கனாவே SSL என்கிரிப்ஷனோட தான் அது போயிட்டு வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்கேட் டபுள் டேக் SSL local host port number 30,001
இப்போ இது கனெக்ட் ஆயிடுச்சு. நம்ம பாஸ்வேர்டு பேஸ்ட் பண்ணோம்னா கரெக்ட் அண்ட் ரிப்பீட் பண்ணிடுது. இது எப்படி கரெக்டாக அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுக்குதுன்னு எனக்கு தெரில. ஸோ அந்த இடத்துல என்ன சர்வர் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வெர்ஷன் போர்ட் நம்பர் 30001 லோக்கல் ஹோஸ்ட். அதாவது இது வந்து என்மேப்பு. இது நெட்ஒர்க்கில் பேசிக் தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு இது என்ன டூல்னு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். என்மேப்புங்கிறது ஒரு நெட்ஒர்க்கில் என்னென்ன ஹோல்ஸ்ட், என்னென்ன சர்வர், அதோட வேர்ஷன் என்ன ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் என்மேப். இதை வச்சு நம்ம இன்னும் அட்வான்ஸான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நிறையா பண்ணலாம். ஸோ என்னென்னு நம்ம போக போக ஒவ்வொன்றும் எலாபரேட்டாக பார்ப்போம். ஓகே கைஸ், அது என்னன்னு தெரில, 0% நிற்கிது. நம்ம நெக்ஸ்ட் லெவலில் பார்த்துக்கலாம். நான் அது என்ன பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதெல்லாம் சொல்கிறேன். இப்போதைக்கு இதில் என்ன ரன் ஆகுது, நம்ம எப்படி அடுத்த லெவலில் ஒன்று பார்க்குறதுக்கு இருக்கும். ஸோ அதில் செக் பண்ணிடுவோம். நம்ம இப்போ லெவல் 16க்கு மூவ் ஆன் பண்ணிக்குவோம். பேஸ்ட் லெவல் 16ல் இருக்கும். 16 to 17 இப்போ கிளியர். லெவல் 16 to 17. Okay. Level goal. The credentials for the next level can be retrieved by submitting the password of the current level to port on localhost in the range of 31,000 to 30. First find out which. Then find out which of these peak SSL and which don't. Okay. ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 31,000 32,000 இந்த போர்ட் ரேஞ்சுக்குள்ளே அந்த 65,000 போர்ட்ஸில் இந்த 31,000 32,000 இந்த போர்ட் ரேஞ்சுக்குள்ளே, அதாவது இந்த 1000 போர்ட்ஸ் நடுவில் வந்து 1000 போர்ட்ஸ் தான் இருக்குது. 31,000 32,000 இதுக்கு நடுவில் 1000 போர்ட்ஸாக இருக்குது கரெக்டாக. இந்த 1000 போர்ட்ஸில் சில போர்ட்டில் வந்து SSL என்கிரிப்ஷனோட சர்வர்லாம் ரன் ஆகுது, சில போர்ட்ஸில் வந்து எக்கோ சர்வர் ரன் ஆகுது, சில போர்ட்ஸில் ஒவ்வொரு போர்ட்லேயும் வெவ்வேறு சர்வர் ரன் ஆகுது. ஸோ நமக்கான சர்வர் வந்து ஒன்றே தான் ரன் ஆகுது. அது என்னன்னு அவங்க சொல்லலை, நம்மளை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நான் அதில் அந்த என்மேப் அங்கே பிரச்சனை ஆச்சு பார்த்தீங்களா, அது இதில் கவர் பண்ணிட்டோம். என்மேப் டேகு எஸ்வி இது வந்து வேர்ஷன் செக் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து போர்ட் ரேஞ்சு கொடுத்துட்டாங்க. டேக் பி வந்து போர்ட் ரேஞ்சு 31,000 32,000 கொடுத்து, அதுக்கடுத்து கடைசியாக நம்ம ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். இவங்க லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துருவோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஓவரால் ஒரு 1.30 மினிட்ஸ், ஒரு 1.5 நிமிஷத்துலேயே நமக்கு வந்துருச்சு. இதுவும் லிட்டில் பிட் ஸ்லோ தான் சொல்லப்போனால், ஏன்னா லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்னால் டக்குன்னு வந்துடணும். இது ஏன் இவ்வளோ லேட்டாச்சு தெரில, நெட்ஒர்க் எரராக இருக்கலாம் அந்த சைடு. ஸோ ஓகே, நம்ம இங்கே பார்ப்போம். போர்ட் நம்பர் 31,046 எக்கோ ரன் ஆகுது. 31,518 எஸ்எஸ்எல் என்கிரிப்ஷனோட எக்கோ ரன் ஆகுது. ஸோ இங்கே எக்கோட ரன் ஆகுது. இது மட்டும்தான் அன்னோனில் இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட டார்கெட் வந்து 31,790 இந்த போர்ட்டாக தான் இருக்கும். அதுவும் எஸ்எஸ்எல்லோட ரன் ஆகுது. ஸோ நம்ம என்கேட்டை யூஸ் பண்ணிக்குவோம். என்கேட்டு லோக்கல் ஹோஸ்ட் 31,790 ஸ்பேஸ் டபுள் டேக் எஸ்எஸ்எல் கொடுத்து என்டர் தட்டினீங்கன்னா, சாரி எஸ்எஸ்எல்லுக்கு எஸ்எல்எல் போட்டேன். இப்போ அது கனெக்ட் ஆகிடுச்சு, கேட்குது. பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கான ப்ரைவேட் கீ தான் கிடைக்கிது. ஓகே, க்ரெடென்ஷியல்ஸும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர அது என்னன்னு சொல்ல, ப்ரைவேட் கீ தான் கிடச்சிருக்கு. இதை காப்பி பண்ணிக்குவோம் வைஸ். இதை காப்பி பண்ணியாச்சு. இதே இப்போ மற்ற வேறு ஏதாவது நம்ம கொடுத்துருந்தோம்னு நீங்கள் இங்கே வேறு ஏதாவது போர்ட் எடுத்து சூஸ் பண்ணிக்கோமே. ஃபஸ்ட்டு இதை எடுத்துப்போம். 31,046 இதை மட்டும் நம்ம ஆல்ட்ரு பண்ணுவோம். 31,046 நீங்கள் போயிட்டு இது கனெக்ட் ஆகிரும். இப்போ வந்து இது 31,046 இது சொல்லப்போனால் எஸ்எஸ்எல் என்கிரிப்ஷனோட இல்லை, இருந்தாலும் நம்ம எஸ்எஸ்எல்லோட கொடுப்போம், ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம எஸ் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நடாது. எஸ் என்டர் டிஎஃப் ஒன்றுமே நடக்கலை. இருங்க, எஸ்எஸ்எல் எடுக்கும்.
அதாவது பாருங்கள், இப்போ வந்து நான் இங்கே என்ட்ரு தட்டிட்டு லூப்புன்னு கொடுக்குறேன். லூப்பு நமக்கு திருப்பி வரும், ரெண்டாவது ஒரு லூப் வரும். இதுக்கு ரீசன் என்னென்னா, அங்கே இருக்கிறது எக்கோனா அது வந்து நீங்கள் என்ன அனுப்புனாலும் அது உங்களுக்கு திருப்பி அனுப்புங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன். பேசிக் லினக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுங்க. இந்த கூகுளில் எக்கச்சக்கமாக இருக்கும், கூகுளில் இருக்குது, யூடியூப் வீடியோஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம தமிழ்லேயே நிறைய பேர் ரிவ்யூஸ் வச்சு டுட்டோரியல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நல்லா படித்து லினக்ஸ் பேசிக் கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லினக்ஸ் கற்றுக்கிட்டிங்கனாலே போதும், சும்மா அப்படி கெத்து காட்டலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் லெவல் போய்க்கோ. கீ இது அடுத்த லெவலுக்கானது கீ 17. இதில் வந்து நம்ம கீயை பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம கீக்கான பெர்மிஷனை மாற்றிடுவோம். கீ 17. ஓகே, SSH டேக் ஐ நாம் ஆல்ரெடி 14க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கமாண்ட் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் 17 அண்ட் யூசர் வந்து 17. ஓகே, இப்போ வந்து 17 போய்க்கும். கூகுள் நம்ம 17 எடுத்துட்டோம் கைஸ். இந்த நேரத்தில் மணி ஆட்டிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:32 இல்லை. இது லினக்ஸ் நான் விஎம்மில் ரன் பண்ணுறதுனால இப்படி காட்டுது உங்களுக்கு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் மணி 10:30 ஆகுது. அதனால தான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். இங்கே இருக்க டைம் பார்த்து நம்பிடாதீங்க. அது நான் அப்படியே டைமெல்லாம் கான்ஃபிகர் பண்ணாமல் அப்படியே கொடுத்துட்டேன். ஓகே, பேக் டு அவர் கண்டென்ட். Level 17 to 18, there are 2 files in home directory, password.old and password.new. The password for the next level is in password.new and is the only line that has been changed between password.old and new. Okay, notice if you have solved this level and see bye when trying to log into Bandit 18. This is related to the next level Bandit 19. நல்லா சொல்ல வரீங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்ப்போம். இங்கே டிஃபரன்ஸ்னு ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபைல்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. password.new, password.old. ஸோ password.newவில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அவ்வளோன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. password.oldல் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அதுலேயும் வளன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இப்போ இதில் மேலே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பாஸ்வேர்ட் இருக்குது? Q5K. இங்கே என்ன பாஸ்வேர்ட் இருக்குது? ஸோ இங்கேயும் Q5K தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபைல்ஸ்லையுமே ரிப்பீட்டட் பாஸ்வேர்ட்ஸ் தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஷார்ட் கமாண்ட் யூஸ் பண்ண பாருங்கள், ஷார்ட் அண்ட் யூனிக் கமாண்ட் ஒன்றா யூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி இதில் வந்து 2 ஃபைல்ஸ்லையும் ஒரே கமாண்ட். ஃபஸ்ட்டு Q5Kன்னு ஒன்று பார்த்தோம், இதில் Q5Kன்னு இருக்குது. இதில் இப்போ கடைசியில் இங்கே ZOV1 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாலும் அதுதான் இருக்கும், ZOV1. ஸோ இதே மாதிரி ரிப்பீட்டட் பாஸ்வேர்டு 2 ஃபைலு ஒரே மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல மட்டும்தான் பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அது எந்த பாஸ்வேர்டுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். டிஃப்னா டிஃப்ரென்ஸ் மேன் கமாண்ட்லேயே காட்டிடுவோம். மேன் டிஃப் கம்பேர் ஃபைல்ஸ் லைன் பை லைன். ஒரு லைன் பை லைனாகவும் இந்த இது வந்து கம்பேர் பண்ணும். ஸோ டிஃப் password.new space password.old password.old கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 காட்டுது. இது வந்து password.newல இருக்குது, password.old இருக்குது. ஸோ எப்படி பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, நம்ம password.newல இருக்கிறதே எடுத்துக்கோம். காப்பி எக்ஸிட். கைஸ் 17 முடிச்சிட்டோம். இப்போ 18 என்ட்ரு கொடுத்துட்டோம். பாஸ்வேர்ட் போட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா உள்ளே போயிருக்கணுமே. என்ஜாய் ஸ்டே பாய் கனெக்ஷன் டு பேண்டிட்ல க்ளோஸ்டா நாங்கடாது. Note if you have solved this level and see bye when trying to log into Bandit 18. This is related to next level Bandit 19. ஓகே, நீங்கள் வந்து Bandit 18 கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பாய்னு உங்களுக்கு வந்துச்சுனாவே நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னு தான் அர்த்தம். இது வந்து Bandit 19 லெவலுக்கான லீடு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ செக் பண்ணி பார்ப்போம்.
The password for the next level is stored in the file readme in the home directory. Unfortunately, someone has modified .bashrc to log you out when you log in with SSH. Oh, SSHல நம்ம லாகின் பண்ணோம்னா நம்மளை வந்து லாக் அவுட் பண்ணுற மாதிரி bashrc ஃபைல் வந்து மாடிஃபை பண்ணி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கலாங்க. இது எல்லா இதுலேயுமே bashrcன்னு ஒன்று இருக்கும். எல்லாரோட இதில் இங்கே பார்த்தீங்கன்னா bashrcன்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து கோடிங்ஸ் தான் இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்கள் பேர் வருது. நிறையா சேனல்லலாம் பார்த்துருப்பீங்க. லாகின் பண்ணும்போது அவங்க சேனல் நேம் கொட்டை எழுத்துல இப்படி வரும் மேலே, அப்படி வர்றது. இல்லை அதுக்கடுத்து வேறு எந்த மாதிரி வேணால் நீங்கள் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். ஈவன் இதே பாருங்களேன், இதே நான் சொல்ல போனால் பேரட் ஓஎஸோட bashrc தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம ஷார்ட்ஸ் மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் போடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இந்த கிராக் வெர்ஷன்லாம் எடுத்து போடுறது. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் அதெல்லாம் கவர் பண்ணுறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். க்ரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் அதில் போடும்போது நல்லாயிருக்கும் அதை பார்க்கும்போது. ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி இதை பைபாஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து இந்த SSH லாகின் பண்ணோம்னா bashrc வந்து மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளை SSH மூலமாக லாகின் பண்ணோம்னாவே நம்மளை ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் பண்ணி விட்ற மாதிரி. ஸோ இது எப்படி மாற்றுறதுன்னா, SSH நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டெர்மினல் மட்டும் இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். grep டெர்மினல் ரிலேட்டடாக ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். tag t disable sudo terminal allocation. ஓகே, force sudo terminal allocation. ஓகே, இதுக்கு ஷெல் செக் பண்ணி பார்த்துறோம். ஷெல் பெருசாக ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ டெர்மினல் தான். டிசேபிள் சூடோ டெர்மினல் அலோகேஷன். சூடோ டெர்மினல் அலோகேஷன்னா இப்போ நம்ம நார்மலாக பார்க்குற இந்த டெர்மினல் அலோகேஷனை டிசேபிள் பண்ணுறது. ஃபோர்ஸ் டெர்மினல். ஸோ இந்த ஸ்மால் டி ட்ரை பண்ணி பார்ப்போம். SSH banded 18 banded 18 18 போயிட்டு அப்புறம் 18ல் ரீட்மி ஃபைலை ரீட் பண்ணோம்னா தான் நமக்கு 19 கிடைக்கும். ஸோ 18 tag t enter பாஸ்வேர்டு நாடாது ரீட் பண்ணுங்க. bin/sh ஏன்னா நம்ம டெர்மினல் சூடோ டெர்மினல் தான் கால் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, பாருங்க நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒருக்கா. செட். இப்போது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன போட்டிருக்குன்னா, ஃபோர் சூடோ டெர்மினல் அலோகேஷன் திஸ் கேன் பி யூஸ்டு டு எக்ஸிக்யூட் குவார்ட்டர் சூடோ டெர்மினல் PTY ஃபார் இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ் வித் கிளைண்ட். சூடோ டெர்மினல். சூடோ டெர்மினல்னாவே சொல்லப்போனால் ஒரு இன்ப்ராப்பர் டெர்மினல். டெர்மினலோட ஒரு ஷெல்லோட பேஸ் லெவல் டெர்மினல் தான் கை சொல்லப்போனால் சூடோ டெர்மினலுங்கிறது. நம்ம இப்போ இந்த பைத்தான் வச்சு திருப்பி அதே தான் இந்த ஆல்ரெடி CTF பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பைத்தான் வச்சு நீங்கள் பேஷ் ஷெல் ஆல்ரெடி எடுத்திருப்பீங்க. எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு பேசிக் லெவலான ஒரு ஷெல் கிடச்சிருக்கும். அதை வந்து பைத்தானை வச்சு கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து இந்த PTY யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் இது சொல்லப்போனால். ஓகே, இப்போ நமக்கு இது கிடச்சிருச்சு. ஐடி செக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம வந்து banded 18 எல்லாம் பண்ணி பார்த்தோம்னா இங்கே ரீட்மி இருக்குது. நான் அந்த பைத்தான் சொன்னேன் பார்த்தீங்களா, பைத்தான் ஃபஸ்ட்டு பைத்தான் இருக்கான்னு பார்த்தோம். விச் பைத்தான் இருக்குது. பைத்தான் டாக்ஸி import pty pty.spam bin/bash என்று கொடுத்தோம்னா நமக்கு வரல. ஓகே, இப்போ தான் புரியுது. பேஷுங்கிறது சொல்லப்போனால் நம்ம அந்த எஸ்எஸ்எல்ல கனெக்ட் பண்ணி உள்ளே போனோடனே ஒரு முழு ஷெல்லு தான் கை சொல்லப்போனால் பேஷுங்கிறது. ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ஷெல். எந்த வித இந்த நான் இப்போ மேலே அப்பியரம் ஒர்க் கொடுத்தேன்னா இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேஷ் ஷெல் எல்லாம் வராது. ஸோ ஒரு ஃபில்டான ஒரு டெர்மினல் தான் பேஷ் ஷெல்லுங்கிறாங்க. ஸோ அந்த டெர்மினலில் நம்ம உள்ளே என்ட்ராக ட்ரை பண்ணோம்னா தான் நமக்கு வந்து எரர் வருது. ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். என்னதான் ட்ரை பண்ணாலும் இப்போ இதுதான் கிடைக்கும். இந்த நார்மல் பேஸ் லெவல் ஷெல்லு தான் இருக்கும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரீட் ஃபைலில் இருக்கிறத ரீட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். எக்ஸிட் இருக்கு, இதை வச்சிரும்.
லெவல் 19க்கான பாஸ்வேர்ட் நமக்கு கிடச்சிருச்சு. பேஸ்ட் level 19 to 20. To gain access to the next level, you should use the set UID binary in the home directory. Okay, cool. ஏதோ பைனரி இருக்காமே. ஆமாம், இங்கே ஒன்று இருக்குது. Home directory, execute it without arguments to find out how to use it. The password for the next level can be found in usual place etc/bash. After you have used the okay. என்ன சொல்ல வராங்கன்னா, இங்கே ஒரு எஸ்யூடி பைனரி இருக்குது. அதாவது இதுதான் கைஸ் எஸ்யூடி பைனரி. LS-LV கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே எஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது ஒரு எஸ்யூடி பைனரின்னு அர்த்தம். ஸோ அந்த பைனரியை நம்ம ரன் பண்ணோம்னா அதை எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸுமே இல்லாமல் ரன் பண்ண சொல்கிறாங்க. // போட்டு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம், இல்லை பேஷ் அப்படின்னு சொல்லி போட்டு ரன் பண்ணலாம். ரன் பண்ணோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ரன் ஏ கமாண்ட் ஆஸ் அனதர் யூசர். அதாவது பேண்டிட் அப்போ 20 தான் இருக்கும். பேண்டிட் 20 என்னால் இந்த கமாண்டை யூஸ் பண்ண முடியும். ஐடி கொடுத்தோம்னா பேண்டிட் யூஐடி ஐடி எடுத்துருவோம். ஐடி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நார்மலாக ஹூஆமைன்னு கொடுத்தோம்னா, ஹூஆமைனா நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். 19 பேண்டிட் 19 சொல்லுது. திருப்பி நான் இந்த பைனரியை வச்சு ஹூஆமை கொடுத்தேன்னா பேண்டிட் 20. அப்போது வந்து நான் பேண்டிட் 20 இருந்தேன்னா என்னால் அதோட பாஸ்வேர்டை ரீட் பண்ண முடியும். ஸோ etc/bandit_bandit_power/20 கொடுத்தீங்கன்னா பெர்மிஷன் டினைடா. சரி. நம்ம அங்கே ஸ்ட்ரைட்டாக அந்த பெர்மிஷன் அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறது அது நினச்சிக்கிச்சு. கேட்டு கொடுக்க மாட்டோம். கேட்டு கொடுத்தோம்னா நமக்கு பாஸ்வேர்ட் கிடச்சிருச்சு. ஸோ ஓகே, இது வந்து இந்த இதெல்லாம் கொஞ்சம் வாக்த்ரூ போகும்போது பைனரிஸ்னால் என்ன ஒவ்வொன்றும் பார்த்துக்குவீங்க. ஐயோ, நான் அந்த பாஸ்வேர்டு வேறு காப்பி பண்ணிட்டேன். இல்லைன்னா இந்த பைனரி என்ன இதில் இருக்குதுன்னு கேட் பண்ணி பார்த்துருக்கலாம். அவசரப்பட்டேன். சரி விடுங்க. அடுத்தது பைனரி நம்ம க்ரியேட் பண்ணோம்னா அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம நெக்ஸ்ட் லெவல் பார்ப்போம். இதுலேயும் ஒரு பைனரி இருக்குது. set UID binary in the home directory that does the following. It makes a connection to localhost on the port you specify as a command line. என்னடா அது லாகின் ஆகல. command line argument. It then reads a line of text from the connection and compares it the password in previous bandit 20. If the password is correct, it will transmit the password for the next level 20. Now try connecting to your own network daemon, see if it works as you think. own network கூட கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ லெட் அஸ் ட்ரை. ஆனால் ஓன் நெட்ஒர்க்னா என்னோட நெட்ஒர்க்கில் எப்படா கனெக்ட் பண்ண முடியும்? கொஞ்சம் குழப்பதில்ல. என்னோட இந்த நெட்ஒர்க் கூட எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பைனரின்னு செக் பண்ண வரோங்க. LS-LV. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைனரி இருக்குது. சரி கைஸ், ஃபோன் வந்துருச்சு. ஓகே, அதை டிக் பண்ணுறோம். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா usage SU connect port number. This program will connect to the given port on localhost using TCP. If this receives the correct password for the other side, the next password is transmitted back. Okay, அப்போ வந்து NC tag NVLP கனெக்ட் பண்ணோம் கைஸ். இது NVLPனா என்னென்னா நியூமரிக் வேல்யூ, வீணா வெர்போஸ். நியூமரிக் வேல்யூனா நம்ம வந்து நியூமரிக் வேல்யூ இன்புட் கொடுக்க போகிறோம். வீணா வெர்போஸ்னால் ஆல்ரெடி என்னன்னு சொன்னேன். என்ன நடந்தாலும் எனக்கு அதை காட்டு. அந்த ப்ரோக்ராம் பின்னாடி என்ன நடந்துச்சுனாலும் அதை எனக்கு காட்டு. எல்லுனா லிசன் பண்ணிருக்கிறது. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு லிசன் பண்ணிருக்கோம் நெட் கேட்டு. பீனா போர்ட்டு, என்ன போர்ட்டு நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ 4242 மென்ஷன் பண்ணுவோம். என்டர். அண்ட் இங்கே ஸோ கனெக்ட் போர்ட் நம்பர் 4242 என்டர். குட் நாட் கனெக்டா. There is a set UID binary in the home directory that does the following. It makes a connection to localhost. Port is specified as command line argument. It then reads the line of the text from connection and compares it. For the previous level bandit 20 is the password. Try connecting to your own network daemon
டு see if it works. ஓகே, ஓன் நெட்ஒர்க். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம எஸ்எஸ்ஹெச்லேயே கிளிக் பண்ணுங்க. அந்த லெவல் 20க்கான பாஸ்வேர்டு இருக்கேன்ட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, லெவல் 20க்கான பாஸ்வேர்டை தொலைச்சிடக்கூடாதுல்ல, அதனால் அதை ஃபஸ்ட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து இதை எக்ஸிட் பண்ணிப்போம். எக்ஸிட் பண்ணிட்டு லெவல் 20க்கான கமாண்டை தூக்கி, ஸோ நீங்கள் வந்து உங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டிலே சேம் நெட்ஒர்க்லேயே கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. ஸோ இப்போ நான் இந்த பாஸ்வேர்ட் எடுத்து கரெக்டாக தான் இருக்குன்னு நம்புகிறேன். செக் பண்ணி பார்ப்போம். எல்லாமே ஒரு ட்ரை தானே. கிளியர் கிளியர். இப்போ இங்கே என்சி டேக் என்பிஎல்பி 4242 என்டர் லிசன் பண்ணிருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா // ஸோ கனெக்ட் போர்ட் நம்பர் 4242. கோல் கரெக்டாக தான் கிடைச்சப்பா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் ஆகிடுச்சு லோக்கல் ஹோஸ்ட்டில். இப்போ நம்ம இங்கே அந்த பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணோம்னா நமக்கு நம்ம பாஸ்வேர்டு கிடச்சிருச்சு. ரீடு பாஸ்வேர்டை செக் பண்ணுது, பாஸ்வேர்டு மேட்சஸ், சென்டிங் நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, நமக்கு நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு கிடச்சிருச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கடுத்து போக போக ஒரு கொஞ்சம் லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவலில் தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நான் ஒரு 4 or 3 லெவல்ஸ் பக்கம் அப்படியே ஷார்ட்டாக வீடியோ போடுறேன். நான் சொன்ன கான்செப்ட் ஏதாவது புரியலைன்னா, கான்செப்டோ ஏதாவது விஷயமோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் பற்றி ஏதாவது சொல்லுங்கள். அதே மாதிரி நான் இதோட பிளேலிஸ்ட்டையும் நடுவில் ஐகார்டில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் மற்ற 2 வீடியோஸையும் கடைசியில் இந்த ஐகார்டு இப்போ வந்திருக்கும், இதில் நான் ஆட் பண்ணிடுறேன். டைம் இருந்தால் இதை செக் பண்ணி பாருங்கள் கைஸ். ஓகே கைஸ், ஹாவ் அ நைஸ் டே. பை பாய்.